ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தோட்டக்காட்டூரைச் சேர்ந்தவர் இந்து. கணினி பொறியியல் துறையில் பட்டம் பெற்ற இவருக்கும் நலகண்டன்பாளையம் துளசி நகரைச் சேர்ந்த விஷ்ணுபாரதி என்பவருக்கும் கடந்த ஜூன் மாதம் திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு இருவரும் சென்னையில் தங்கி ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்ட தனது பாட்டியை காண்பதற்காக இந்து தனது சொந்த ஊரான தோட்டக்காட்டூருக்கு சென்றுள்ளார். வெள்ளிக்கிழமை காலை வீட்டில் உள்ள தனது அறைக்குள் சென்று பூட்டிக் கொண்ட அவர் இரவு வரை வெளியே வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்து கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது முகத்தில் பிளாஸ்டிக் கவரை சுற்றியபடி இந்து இறந்து கிடந்துள்ளார். தகவல் அறிந்து சென்று உடலை கைப்பற்றிய கோபிச்செட்டிப்பாளையம் போலீசார் பெண்ணின் மரணத்திற்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். விசாரணையில் இந்து முகத்தில் பிளாஸ்டிக் கவரை சுற்றி ரசாயன வாயுவை சுவாசித்து தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்துள்ளது. வலிக்காமல் இறக்க என்னென்ன வழி என ஒரு வாரமாக கூகுளில் தேடி பார்த்து ஆன்லைனில் ரசாயன வாயு அடங்கிய சிலிண்டரை ஆர்டர் செய்து வாங்கி இந்த விபரீத முடிவை அவர் எடுத்துள்ளார். இந்துவின் செல்போனை ஆராய்ந்த போது இந்த உண்மை அம்பலமானது. ஏற்கனவே கோவையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்த இந்து திருமணத்திற்கு பிறகு சென்னையில் உள்ள வேறொரு நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். கணவர் விஷ்ணுபாரதியும் மற்றொரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். தற்கொலைக்கு கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா அல்லது தாய் வீட்டில் இந்த முடிவை எடுத்திருப்பதால் குடும்ப பிரச்சனை காரணமா என பல்வேறு கோணங்களில் விசாரணை நீடிக்கிறது. திருமணமாகி 4 மாதங்களிலேயே இந்து தற்கொலை செய்து கொண்டிருப்பதால் வரதட்சணை கொடுமை காரணமா என கோபிச்செட்டிப்பாளையம் கோட்டாட்சியரும் விசாரணையை நடத்தி வருகிறார். உயர்கல்வி பயின்று மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டிய பெண்ணே இதுபோன்ற விபரீத முடிவை எடுத்திருப்பது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எதற்கும் தற்கொலை தீர்வல்ல என்பதை உணர வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் மருத்துவர்களும் தற்கொலைக்கு எதிரான அமைப்புகளும் வலியுறுத்தி உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.